குரு பயிற்சி பலன் துலா ராசி சித்திரை நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 2 வருடம் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். துலா ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவுடைய பயிற்சி. குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வரார். அங்கே 3 நட்சத்திரங்கள், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களில் அந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் 1 வருட காலம். 10இல் குரு வரும்போது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? நிறைய பேருக்கு துலா ராசியில் சமீப காலமாக 6ஆம் இடத்துக்கு சனி போன பிறகு 2025லேருந்து வேலை ப்ராப்ளம். ஒரு சிலருக்கு வேலை போய் வேலை கிடச்சிச்சு, அந்த வேலையும் சரியில்லை. ஒரு சில பேருக்கு மேலதிகாரிகள் மாறி இருக்காங்க. அந்த அதிகாரிகள் மாறின பிறகு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவே போயிட்டுருக்கோம். ஒரு சில பேருக்கு அந்த வேலை ரீதியாக சுமைகள் அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். வேலை கூட இருக்கும், அந்த கான்ட்ராக்ட் பேசிக் மாறி இருக்கலாம். ஒரு கம்பெனி, ஒரே கம்பெனியில் இன்னொரு இடம் மாறி இருக்கலாம். மாறின பிறகு கொஞ்சம் அலைச்சல், வேலை பளு, அது மாதிரி முன்ன மாதிரி இல்லாத ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க. நல்லா இருந்த வேலை ஒரு மாதிரியே தான் போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது 2025லேருந்து அந்த சனி பயிற்சிக்கு பிறகு இப்போது 10ல் குரு வரார். உங்களுக்கு சனி பகவான் தான் ஒரு சில கஷ்டத்தை கொடுத்தார். ஏன்னா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். அந்த சனி பகவானையே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையே இந்த குருடைய பார்வை பதியுது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருடைய பார்வை 9ஆம் பார்வையாக என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது, அது எல்லாமே மாற்றத்தை கொடுக்கும். இப்போ வயசு ரீதியாக பார்த்தோமானால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நான் 20 வயசு வரைக்கும் ராகு தசை எடுத்திருக்கிறேன். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? குருவுடைய பயிற்சி. வேலைக்கு சொன்ன மாதிரி தான், தொழில் வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி தான். இப்போ படிப்பில் கூட ஒரு சில பேருக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தசைங்கிறது படிக்கிற காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே வேணா இருக்கட்டும். ஒரு சில பேருக்கு மனசளவில் பாதிச்சிருக்கலாம், படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது எல்லாமே இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு, செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு, யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன சிக்கலை கொடுத்துருக்கலாம். மற்றபடி யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து இந்த ராகு பகவான் தசை நடந்துச்சுன்னா படிக்கிற காலத்தில் அவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்காது, நல்லாவே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். எந்த அளவுக்கு படிக்கணுமோ படிச்சிருங்க. பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள், அதாவது ராஜகரக தசைகள் மொத்தமே, அடுத்து குரு தசை, அடுத்து சனி தசை, அதன் பிறகு புதன் தசை, இதுக்கே வயசாகிடும் உங்களுக்கு. 3 தசைகளை அட்டன் பண்ணாலே போதும். இன்னும் இதுக்கு அடுத்து 2 தசைகளை அட்டன் பண்ணாலே உங்களுக்கு 50 வயசு கிட்டத்தட்ட வந்துடும், 50-55 அந்த லெவலுக்கு வந்துடும். அப்போ படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த தசை எப்படி இருக்குமோ ஏதாவா இருக்குமோ அது எனக்கு தெரியாது, உங்களுடைய சுய ஜாதகம் சொல்லணும். ஆனால் அந்த தசைக்கு யோகத்தை கொடுக்கணும். நீங்கள் ஒரு 50% நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு தசை. நீங்கள் படிச்சுட்டு ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டீங்கன்னாக்கா அது 100% உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். படிப்பு இல்லை, சரியான முயற்சி இல்லை, உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை, திறமை இல்லை அப்படின்னாக்கா, படிப்பு தான் ஒரு சில திறமைகளை கொடுக்கணும். வெளிவட்டார பழக்கங்கள், இன்னொன்று அனுபவ ரீதியாக நிறைய உங்களுக்கு நல்ல அறிவுபூர்வமான ஒரு சில விஷயங்களை கொடுக்கணும். அப்படின்னா அது படிக்கிற இடத்துக்கு போனால் தான், படித்தாதான் அது கிடைக்கும். அப்போது அது ஒரு விஷயம் மொத்தம் கையில் வச்சுட்டு இருந்தீங்கனாக்கா, அதாவது குவாலிஃபிகேஷன் கையில் வச்சுட்டு இருந்தீங்கனாக்கா, உங்களுக்கு தசைகள் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அடுத்தடுத்து வயது காலகட்டத்தில் எல்லாமே, இப்போ திருமணம் இருக்குது, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பேர் இருக்குது, அதன் பிறகு வீடு, வண்டி, வாகனம், வாசல், அதாவது செட்டில் ஆகணும் இல்லையா? இது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தில் நீங்கள் பார்க்கணும். அப்படின்னாக்கா ஒரு குவாலிஃபிகேஷன் நல்லா வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த தசை நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லது கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தசையே சரியில்லை ஆனால் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா சமாளிக்கலாம். நீங்கள் பெரிய அளவில் கஷ்டம் வராது, ஒரு சின்ன கஷ்டம் வரும், அதை சமாளிக்கக்கூடிய தன்மை கொடுத்துரும். அது உங்களுக்கே தெரியும். இப்போ படிக்கலைன்னு வச்சிங்களேன், சரியாக படிக்கலை, இந்த காலகட்டத்தில் நிறைய பசங்களோட சேர்ந்து கெட்ட பழக்க வழக்கங்கள், வழி தவறி போகிறது, லவ் அதுமாரி ரூட்டில் போகிறது, இது எல்லாமே போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க.
உங்களுக்கு 50% இல்லை 100% தசா புத்தி நல்லா இருந்தால் கூட சமாளிக்க முடியாது உங்களால். எல்லா பக்கத்துலேருந்தும் உங்களுக்கு கத்தி வரும், எதிர்ப்புகள் வரும், எதையுமே உங்களுக்கு சமாளிக்க முடியாமல் ஒரு கஷ்டப்படுவீங்க. பொருளாதாரம் உங்களுக்கு சரி இருக்காது, நீங்கள் எடுக்கிற முடிவும் சரி இருக்காது, தெளிவு இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது. இது மாதிரி நிறைய இல்லாமல் இருந்தால் தசை நல்லா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை. அதே தசை நல்லா இல்லைன்னாக்கா இன்னும் மோசம், சொல்லவே தேவையில்லை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறது போர் அடிக்கலாம், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு வராருன்ட்டு எல்லா வீடியோவில் நான் சொல்லுவேன். இது என்னோட கடமை. இது இந்த வயது காலகட்டத்தில் ராசி நட்சத்திரம் அதெல்லாம் பாருங்கள், தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச படிப்பு படிங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு காலத்துக்கு, அதாவது விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு என்ன படிக்கணுமோ அதுக்கு நீங்கள் தயாராகிக்கிங்க. உங்களுக்கு தசைகள் எப்பவுமே வேலை செய்யும். அதாவது ராசி நட்சத்திரம், இந்த கிரக அமைப்புகள், கோச்சாரம் எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும். அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி உங்களுக்கு ஒரு சில பேர் கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். இப்போ வேற மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ விஞ்ஞான வளர்ச்சி வேற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால அடுத்து வரக்கூடிய புயல் என்ன மாதிரியான புயலாக இருந்தாலும் சரி, அதை தாங்கக்கூடிய ஒரு கட்டடம் உங்ககிட்ட இருக்கணும். இது என்னோட கடமை, நான் சொல்ல வேண்டியது. அதன் பிறகு தவறாக நினைச்சா நான் பொறுப்பில்லை. 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது 3 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 10ஆம் இடத்துல குருவுடைய பயிற்சி. 10னாவே உங்களுக்கு தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், சந்திரனோட வீடு. இப்போ சந்திரன் இந்த ராசியில் இருக்கிறார். இப்போ 10க்கு வரும்போது, இந்த ராசிக்கு 10க்கு வரும்போது வேலை ரீதியாக ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். இது வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது புதுசாக இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க இல்லையா, 25லேருந்து ஒரு சில பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம், வேலை கிடைக்கும். உயர் படிப்புக்காக முயற்சி பண்ணிங்கன்னா உயர் படிப்பு அது முயற்சி பண்ணலாம். அது வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வெளிநாடு போகணும்னு நினச்சிருப்பீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க, தடங்களாக இருந்திருக்கும், அது தடைகள் இருக்காது. இப்போ வெளிநாடு போகலாம். வேலை சார்ந்து நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இந்த குருடைய தசையில். ஏன்னா குரு தசை உங்களுக்கு நல்லது பண்ணாது. 3ஆம் அதிபதி 6 குடை கிரகம். முதல் 10 வருஷம் ஓரளவுக்கு நல்லபடியாக போவோம், இல்லைன்னு சொல்ல. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அது உங்கள் லக்ன யோகத்தை பொறுத்து. லக்னம் வேற லக்னமாக இருந்தால் அந்த 6 வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். அதுலேயே முதல் 10 வருஷத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் மாற்றி கொடுக்கும். இதே மாதிரி சுக்கிரனோட நட்பு கிரக லக்னமாக இருந்தால், இப்போ துலா ராசி சுக்கிரன் அப்படின்னாக்கா ராசியாதிபதி, இவருக்கு நட்பு கிரகனாக்கா சனியோட வீடு, இன்னொன்று சுக்கிரனோட வீடு, அதாவது 8ஆம் இடம் வந்தால் கூட, அது மட்டும் இல்லாமல் புதனுடைய வீடு. இந்த லக்னமாக வந்தீங்கன்னாக்கா பின்னாடி 6 வருஷத்தை நம்பாதீங்க, முன்னாடி 10 வருஷம் ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் குருவுக்கு நல்ல ஒரு மாற்றம். இப்போ குரு பயிற்சி ஆகிறாருனாக்கா குரு 10ஆம் இடத்துக்கு வரார். வேலை போயிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. என்னன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சியை பொறுத்து, நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து. 2025 சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போனார். 6ஆம் இடத்துலேருந்து 6, 7, 8 இந்த 3 இடமும் அது ஒரு 7.5 வருஷம். அந்த 7.5 வருஷத்தில் தசை சரியாக இருந்தால் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசை வலுவாக இருக்குது. இப்போ தசை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. குரு தசை நல்லது செய்யாதுன்னு தான் சொன்னேனே தவிர, அது எப்படி இருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா உங்கள் சுய ஜாதகத்தில், அதை பொறுத்து தான் எல்லாமே. மறைமுக சுப தொடர்பில் இருந்தால், சுபகிரக நட்சத்திரம் இருந்தால், அப்படி இல்லை யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்திருந்தால், லக்ன யோகராக இருந்தால், இவ்வளோ இருக்குது. அதுக்கு இதெல்லாம் நல்லது செஞ்சுட்டே வந்துடும் இந்த தசைங்கிறது. அப்போது சனி பகவான் ஒன்றும் பண்ணாது, நல்லாவே இருக்கும். சனி பார்வையில் ஒரு சில காலமாக 2025 சனி பார்வையில், சனி பார்க்கக்கூடிய இடத்துல, நகரக்கூடிய இடத்துல இந்த குரு இருந்திருந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் 25, இல்லைனா 24 இருந்து அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் வேலை உடனே கிடச்சிருக்கும். அந்த வேலையும் ஒரு சில ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். அந்த வேலையை சரியில்லை, நான் வேறு வேலை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வேறு வேலை கிடைக்கும். வேலையும் தொழிலும் ஒன்று தான். அதாவது தொழில் வேறு வேலை வேறு இல்லைன்னு சொல்லலை. என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். இப்போ வேலையில் இருக்கிறீங்கனாக்கா அந்த வேலை கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல. தசையை தான் மெயினாக பார்க்கணும். 10ல் குரு வரானாக்கா பதவி பறி போயிடும், இல்லை வேலை போயிடுமோ அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை. வேலை போகிறது எப்படி போகணுனாக்கா, சனி பார்க்கக்கூடிய இடத்துல வக்ர கிரகங்கள் இருந்தால், சுபத்துவம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான். அது
100க்கு 90% பேருக்கு நல்லாவே இருக்கும். 10% பேருக்கு தான் பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த வக்ர கிரகமாக இருக்கும். இப்போ குரு தசை நடக்குதுன்னா அது, இல்லை லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பார்வையில் மாட்டோம், இல்லை குருடைய பார்வை இருக்கு இல்லையா. இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகம் இருக்கலாம், குருவே இருக்கலாம். இல்லை லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கலாம். குரு பார்வைப்படக்கூடிய இடத்துல 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அப்படியெல்லாம் தொழில் சாணாதிபதியே இருக்கிறான்னு வச்சுக்கலாம். இப்போ தொழில் ஓரளவுக்கு சேஞ்சஸ் ஆகும். அதாவது தொழிலில் வந்து முதலீடு போடுறதோ இல்லை வருமானம் வர்றதோ அது மாதிரி. இப்போ வேலை தேடிட்டு இருந்தாக்கா வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு உயர் பதவி அது மாதிரி துளாராசிக்கு வரும். ஜீவனஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மை தான். ஆனால் உங்களுக்கு சுயஜாதகத்தில் தசாபுத்தி சரியாக இருந்தால் நன்மை. தசாபுத்தி சரியில்லை, மறைவு ஸ்தானத்தில் வந்து பண்ணுது இந்த தசை, இல்லை யோகம் செய்யாத கிரகத்தோடு இருந்து பண்ணுது அப்படின்னாக்கா இந்த தசை பண்ணால் இந்த குரு பகவான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். யோகம் கிரகத்தோடு சேர்ந்துருக்கணும், யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி இருக்கணும், அது மாதிரி இருந்தால் மட்டும் நன்மை உங்களுக்கு. இப்போ குரு தசை ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு வரீங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ பணம் வரணும்னா வரும், மணி எங்கேயாவது லாக் ஆகிருக்கு இல்லையா அது வரும். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரலாம், ஒரு சரியான முடிவு எடுப்பீங்க. குடும்ப ரீதியாக ஒரு சில வளர்ச்சிகளை பார்க்கலாம், வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இது மாதிரி ஏதோ ஒரு அதுக்கு உண்டான முயற்சிகளில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த குரு தசையில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணம் சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வரார் குரு, பார்வையே 2ஆம் இடத்துக்கு பதியுது. 2, 4, 6 இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா குடும்பஸ்தானம் 2ஆம் இடம், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது 4ஆம் இடம், 6ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் நோய் வழக்கு இது மாதிரி அந்த இடம்லாம் கிளியர் ஆகும், அந்த இடங்கள்லாம் புனிதமாகும். டோட்டலாக வந்து அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தை தூண்டும். இப்போ சனியே வந்து உங்களுக்கு சரியில்லை ஜாதகத்தில் அப்படின்னா ஒரு சில கஷ்டத்தை கொடுத்துட்டு வர்றாருனாக்கா இப்போ நல்லாயிருக்கும். சனி பகவான் வந்து குருடைய பார்வை வாங்குறார், அதனால் சிறப்பு. இடம் சார்ந்து முன்னேற்றம், உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் தீரும். வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதாவது தாய் தப்பனுக்கு யாராக இருந்தாலும் சரி உடம்பு சரியில்லை, நிறைய மருத்துவ செலவெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இப்போ குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 6 வருஷத்தில் ரொம்ப கவனமாக தொழில் பண்ணுங்க. குரு தசையில் முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷம் கூட பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்லுவேன், பார்த்து பண்ணுங்க. கடன் அமைப்பு கொடுத்துரும். 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப உங்களுடைய நேரடி பார்வையில் ஒரு தொழில் நடக்குதா அது சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்களை நம்புறதோ இல்லை வேற ஒரு எண்ணங்களை வச்சுட்டு வேற ஏதோ ஒரு எண்ணங்களில் இருந்துட்டு தொழில் பண்ணுறது, அதாவது பொறுப்பு இல்லாமல் தொழில் பண்ணுறது எல்லாமே தொழில் பிரச்சனைகளை கொடுக்கும், கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு கடன் கன்ஃபார்மாக இருக்கும். ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப கடன்கள் இருக்கும், அந்த கடன்கள்லாம் தீரும் குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இதே வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக கடனை கொடுத்துருக்கும், அந்த கடனெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். ஏன்னா 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால. 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி இந்த வீட்டுக்கு வந்து அதாவது துலா ராசிக்கு வந்து யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். ராசிக்கு 4, 5 பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறது, இப்போ சனி பகவான் தசை எப்படி இருக்கும், தசை ஒரு சில பேருக்கு வந்து ஆரம்பிச்சதுலேருந்தே சரியில்லாமல் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வக்கரமாக இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னன்னா அந்த தசை வந்து பாதிக்கப்படக்கூடாது. அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து வக்கரமாக இருந்தால் சிறப்பு, யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து வக்கரமாகக்கூடாது. வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும், அந்த நட்சத்திராதிபதியும் நல்லா இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில். அப்படி இருந்தால் அந்த தசை ஆரம்பிச்சதுலேருந்து நல்லபடியாக போயிட்டே இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டே வரலாம் சனி தசைங்கிறது. சனி தசையை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா 19 வருஷத்தில் முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் இப்படி தான் பேசணும். முதல் 10 வருஷம் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் எப்படி பார்த்தாலும். ஆனால் இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறக்கூடாது. அதாவது 6ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தால் சுபகிரக நட்சத்திரம் தான். 6னாக்கா பூரட்டாதியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் 6ஆம் அதிபதி நட்சத்திரம். அப்படி இல்லைனாக்கா புனர்பூச நட்சத்திரம், அப்படி இல்லைனாக்கா குருடைய நட்சத்திரம் வந்து, அப்படி இல்லைனாக்கா விசாக நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்திலிருந்து சனி பகவான் தசை நடத்துறார். இது 6ஆம் அதிபதி நட்சத்திரம். இப்போ வந்து தொழில் நல்லபடியாக போகும், ஆனால் கண்டிப்பாக கடனை கொடுக்கும். இது மாதிரி கடன் அமைப்புகளில் கண்டிப்பாக சுற்றி வந்து கடனில் நிற்கும். அதனால் கொஞ்சம் அந்த தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். 8ஆம் அதிபதி நட்சத்திரமும் ஏறக்கூடாது. இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னாக்கா சுக்கிரன். இந்த சுக்கிரனோட நட்சத்திரம் ஏறினாலும் ஒரு சில பேருக்கு வந்து கடன் அமைப்பு கொடுக்கும். இதெல்லாம் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு. எம்ப்ளாய்க்கு வந்து
சுப கடன்கள், அதாவது வீடு கட்டுறது, அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு அதுக்கு வந்து கடன்லேயே இருப்பாங்க. எப்போ பாரு கடன் வந்து கடன் போயிட்டே இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 2 பேருக்குமே கடனில் இருப்பாங்க. இது மாதிரியெல்லாம் வரும். இன்னொன்று 7.5 சனி வந்தால் தான் பிரச்சனை. 7.5 சனி அஷ்டம சனி வரும்போது தான் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டம் வராது. இப்போ சனி தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு குருடைய பார்வை இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு. வேலை சார்ந்து எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, வேலை சார்ந்து முயற்சி பண்ணிங்கனாக்கா வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு 2025 வேலை பாதிப்பு வந்திருக்கலாம். 2025 இப்போ 26 பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதியில் சனி பகவான் இருந்தார். இந்த உத்திரட்டாதியில் சனி பகவான் இருக்கும்போது குரு பார்வை அங்கே இல்லை. அந்த உத்திரட்டாதியில் இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் சனியே வக்கரமாக இருந்தார்னு வச்சிங்களேன், ஒரு சில பேருக்கு வந்து வேலை பிரச்சனை வந்திருக்கும். இப்போ வந்து அந்த வேலைங்கிறது இப்போ கிளியர் ஆகும். இப்போ குரு பார்வைப்படுது உத்திரட்டாதிக்கு அப்படின்னாக்கா, அதான் 9ஆம் பார்வை குருடைய பார்வை அவரோட வீட்டுக்கே படுது அப்படின்னாக்கா, இப்போ வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சனி தசையில் நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க, தசை சரியில்லைங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வருது அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் சார்ந்து ஓரளவுக்கு அந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வை மெயின் வந்து பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ நேரடியாக சொல்லலாம் சனி பகவான் தான் இருக்காரு அப்படின்ட்டு, அது சிறப்பு. தசை நடத்தக்கூடிய கிரகம். உங்களுக்கு எவ்வளோதான் தசையில் பாதிப்புகள் இருந்தால் கூட இது கொஞ்சம் கிளியர் ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் கிளியர் ஆகிடும். கடன் பிரச்சனை, இன்னொன்று நோய் நொடி, வழக்குகள், இடம் சார்ந்த வழக்குகள், வேலை சார்ந்த பிரச்சனைகள், இன்னொன்று குடும்பத்தில் வந்து சுப விசேஷம் நடக்கலை அப்படின்னாக்கா சுப விசேஷம் நடக்கும். நிறைய உங்களுக்கு வந்து எதாவதெல்லாம் தடங்களாக இருக்கும். இப்போ அந்த தடங்கல்கள்லாம் நிவர்த்தி ஆகும் இந்த குரு பயிற்சினால். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இதே ராசிக்கு வந்து லக்னம் வேற, கடக லக்னமோ சிம்ம லக்னமோ அது மாதிரி லக்னம் வந்துட்டீங்கன்னாக்கா அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லது செய்யாது. அது 7.5 சனி காலத்தில் தான் நல்லது செய்யாதுன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று சேர்ந்த கிரகத்தை வச்சு, அதாவது இந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் இப்போ வந்து கடக லக்னத்துக்கு யோகம் செய்யாது, இந்த ராசிக்கு யோகம் செய்யும். இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் கேதுவோடுவ ராகுவோட எல்லாம் சேரக்கூடாது. இப்போ கடக லக்னத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ சிம்ம லக்னத்துக்கு வந்துட்டீங்கன்னாக்கா அப்போ கேதுவோட ராகுவோட சேரலாம். இந்த தசை ஆரம்பிக்கும் போது 7.5 சனி இருந்தால் மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும். 7.5 சனி முடிஞ்ச பிறகு நிறைய பேருக்கு நல்லாவே இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இது பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் அந்த கடக லக்னத்துக்கோ சிம்ம லக்னத்துக்கோ இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி வந்து குருவுடைய லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் உங்களுக்கு மறைமுக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லக்னங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணும். உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய லக்னங்களாக வந்துட்டீங்கன்னாக்கா, அதாவது சனியோட லக்னம், சுக்கிரனோட லக்னம், புதனோட லக்னம், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தை நம்பாதீங்க. நல்லபடியாக போதுன்னா போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அது கஷ்டத்தை கொடுக்கும், கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ கொஞ்சம் பார்த்து தொழில் பண்ணுங்க இந்த டைமில். ஆனால் குருவுடைய பயிற்சி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எடுத்துக்கலாமே தவிர உங்கள் சுய ஜாதகம் அதை சொல்லணும். 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு விரையாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி புதன். உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று தான் யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் சிறப்பு. ராகு கேதுவோட இந்த புதன் அப்படின்றது சேரக்கூடாது. அது என்ன நட்சத்திரம் இருந்தாலும் சரி, இந்த துளாராசிக்கு வந்து ராகு கேதுவோட சேரக்கூடாது. சேர்ந்தால் அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும். இப்போ வந்து புதன் தசை ஆரம்பிச்சிலேருந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வரலாம். அதுலேயே நட்சத்திரம் அதையும் பார்க்கணும், அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்காரு அப்படின்ட்டு. இப்போ புதனே வந்து நல்லா இருக்காருன்னாக்கா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். இப்போ புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களும் சனியோடைய பார்வையில் மாட்டினா, இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தாலோ, இல்லை குரு பார்வைப்படக்கூடிய இடத்துல இருந்தாலோ இந்த ஆண்டு, அதாவது இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு சிறப்பு, நல்லாவே இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஒரு பண வரவு வரும், ஒரு வேலை ரீதியாக நல்லாயிருக்கும், வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வைப்படக்கூடிய இடத்துல புதன் கிரகம் வக்ரமாக இருந்தாலோ இல்லை புதன் இருந்தாலோ நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, வக்ரமாக இருந்தால் இல்லை அஸ்தங்கமாக இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். வேலையில் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிட்ருக்கோம், இப்போ வந்து 2025 ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு, நம்ம உஷாராக இருக்கணும், வேலையில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிங்க. அதேமாதிரி தொழிலையும் கொஞ்சம் வருமானம் எல்லாம் கம்மியாகுது அப்படின்னாக்கா கொஞ்சம் உஷாராக இருங்க. குரு பயிற்சி நல்லது பண்ணணும்னு நம்ம சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தசாபுதி தான் மெயின். துளாராசியில் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கான காரணமே, கஷ்டப்பட்டுன்னு வர்றதுக்கான காரணமே அவங்களுக்கு இந்த மாதிரி தசை இது மாதிரியான இடத்துல இருந்து பண்ணுறது தான். புதன் வந்து யோகாதிபதியோட வீட்டில் இருந்து, அதாவது இந்த வீட்டுக்கு மறையாமல் இருந்தால் அந்த தசை முதல் 10 வருஷம் நல்லது பண்ணிடும். ராகு கேதுவோட இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான், அதாவது ரொம்ப யோசிக்கணும். இன்னொன்று வந்து மறை ஸ்தானத்தில் இருந்தால் அதுவும் கொஞ்சம் யோசிக்கணும் தான். ஏன்னா இந்த கிரகத்துக்கு பெருசாக மறைவுகள் கிடையாது. 8, 12 இதெல்லாம் மறைவு கிடையாது. 12னாக்கா உச்சமாயிடு வராங்க, அது பரவாயில்ல. அதனால புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகளை அதிகமாக போடுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
72 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்தால், இன்னொன்று வந்து சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேற எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று குரு பார்வைப்படக்கூடிய இடத்துல கேது இருந்தால், தசா நடத்திட்டு இருந்துன்னு வச்சிங்களேன். இப்போ கேது பகவானே தசா நடத்துகிறாரு. ஏன்னா இப்போ கேது பகவான் வந்து குருவை நெருங்க போகிறார். இந்த டைம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றபடி இந்த சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இடம் சார்ந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதெல்லாம் தீரும். இப்போ யாருக்கு நல்லா இருக்கும்னாக்கா அந்த கேது தசையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு சிறப்பு. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க. குடும்ப பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். உங்களை தவிர அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து தசாபுத்தி சரியாக இருந்தால் ஓகே அந்த குருடைய பேச்சுங்கிறது. அது மட்டும் இல்லாமல் சொத்து ரீதியாக கன்ஃபார்மாக இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு சொத்து ரீதியாக பிரச்சனைகள் கேது தசையில் இருக்கணும் சமீப காலமாக. அது சொத்து இல்லைனா இடம், அது மாதிரி ஏதோ ஒன்று வேலை சார்ந்து கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். உடல்நிலை தொந்தரவுகள் இது வரைக்கும் மருத்துவ செலவுகள்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னாக்கா அது கொஞ்சம் கிளியராகவும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு சிறப்பு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது. 80 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிர தசை. சுக்கிரன் பாக்கியஸ்தானாதிபதி, சுக்கிரன் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், ராசியாதிபதி. இது பின்னாடி இருக்கக்கூடிய தசை என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு பயிற்சிக்கு சிறப்பு. எப்படி பார்த்தாலும் 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருப்பார், இல்லைனா பாகிஸ்தான் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருப்பார், இல்லை பாகிஸ்தான் அதிபதியோட சேர்ந்திருப்பார். பாகிஸ்தான் அதிபதி யாருன்னா புதன். அவருக்கு வந்து கூட தான் சுற்றின்னு இருப்பாங்க. புதனும் வந்து சுக்கிரனும் சூரியன் பக்கத்திலேயே சுற்றின்னு இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ஒன்றாயிருவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாரிசுகளுக்கு, அதாவது சந்ததிகளுக்கு அவ்வளோ வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த டைம் அவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் நல்லாயிருக்கும். அது மாதிரி குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து 60 வயசுக்கு மேலே ஜாதகம் செல்லுபடி ஆகாதான்னு கேட்காதீங்க. 60 வயசுக்கு மேலே உங்களோட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. அப்படிதான் எடுத்துக்கணும். உங்களுக்கு நல்லா இல்லைன்னா கூட, அதாவது உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் அது இது உடல்நல பிரச்சனை கொடுத்துருந்தா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு அவ்வளோ வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த டைமுங்கிறது. இந்த குரு பயிற்சி துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். நன்றி.